தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் அதிமுக வெற்றி வெளியான முதல் கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அந்த 4 முனை போட்டியிலே மும்முனை போட்டி தான் மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரியதாக பார்க்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் ஒவ்வொரு நிறுவனங்களுமே வெளியிட்டு வர்றாங்க. அதிமுக, திமுக, அதேபோல் நாம் தமிழர் கட்சி, அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம். இதிலே தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே கொண்டு வந்து மும்முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேர்ல்டு அப்டேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 3,25,000 பேரிடம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் வெளியாகி திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு அமோகமான வரவேற்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வர வேண்டும் என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45% மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவாகவும், 30% மக்கள் திமுகவிற்கு ஆதரவாகவும், 25% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்களாம். அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் யார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு 45% மக்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல 2021 2025 வந்து இந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்திலே எந்த கட்சியுடைய செயல்பாடுகள் மிக அபரிமிதமாக இருந்திருக்கிறது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதாவது ஆளும் கட்சியான திமுகவுடைய செயல்பாடுகள் மிக நன்மையாக இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஆமாம் என சொல்லி 38% பேரும், அதே போல இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது என சொல்லி 40% பேரும் வாக்குகளை கொடுத்திருக்காங்களாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக திமுக எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு 5-10% வித்தியாசம் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த 10% வித்தியாசம் என்பது வரக்கூடிய நாட்களிலே மிகப்பெரிய அளவிலே வித்தியாசம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுவுமே அதிமுக 5 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த 5 தேர்தல் வாக்குறுதிகளும் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகளாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு 2,000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதே போல பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத நபர்களுக்கு வீடு, மானிய விலையிலே ஸ்கூட்டி, 100 நாள் விலை 150 நாட்களாக மாற்றம் செய்து தரப்படும். இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகளை வைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி இந்த நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையிலே அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பூரா அதிமுக திமுக எதுவுமே வெற்றியை தீர்மானிக்க முடியக்கூடிய ஒரு சூழல் என்பது கிடையாது. தேர்தல் முடிந்த பின்பு, தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலும் சரி, தேர்தல் முடிந்த பின்பு எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வேணுமானால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சரிசமமாக வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.